.4 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொங்கு எஃப்எம் சமுதாய வானொலி. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் எனும் துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சியே அறிவியல் பார்வை. இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் அறிவியல் அனுபவங்களை நமது நேயர்களுக்காக தொலைபேசியின் வாயிலாக வழங்கினார். இதனுடைய வானொலி தொகுப்பினை இப்பொழுது நாம் கேட்கலாம். திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் குறிப்பாக ஐயா அவர்கள் நமது பாரத திருநாட்டின் பெருமைமிகு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் தலைமை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் பணியில் இருந்த பொழுது மறைந்த நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடன் 15 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பணியில் இணைந்து செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஐயா அவர்கள் மதுரையில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அறிவியல் பாடங்களை எடுத்து வருகிறார். இவ்வாறு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி பணியில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் நிகழ்ச்சியினை இப்பொழுது நாம் கேட்போம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடியவர் நிலையத்திலிருந்து தங்கவேல். ஐயா, சூரிய குடும்பம் அப்படிங்கிறது என்ன? சூரிய குடும்பத்தில் இருக்கிற இதையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதோ ஒரு டெலஸ்கோப்புங்கிறாங்களா, அதெல்லாம் எப்படிங்க ஐயா? இந்த டெலஸ்கோப்பை காண்றதுன்னா இந்த டெலஸ்கோப்பை கொண்டு பிரபஞ்சத்திற்கு மேலே, பூமிக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியருக்கு மேலே கொண்டு வச்சாத்தான் அந்த டெலஸ்கோப் துல்லியமாக வெளி கிரகங்களை பார்க்கக்கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கும். ஏன்னா இங்கே பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்சர்வேட்டரி இருக்குது, அப்சர்வேட்டரியிலேருந்து கொடைக்கானல் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது, பூனாவில் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. இந்த அப்சர்வேட்டரியிலேருந்து பார்த்தோம்னா பூமியிலேருந்து பார்க்குறப்ப பூமிக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியர், அதில் இருக்க கதிர்கள், அந்த வெளி கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்களை அதுக்கு இடைஞ்சூறாக இருக்கிறது. அதனால இந்த அட்மாஸ்பியருக்கு மேலே போய் நம்ம ஒரு டெலஸ்கோப்பை வச்சோம்னா அந்த டெலஸ்கோப் துல்லியமாக இன்ஃப்ராரெட் கதிர்களையும் சோலார் கதிர்களையும் வரக்கூடிய பல பார்ட்டிகிள்ஸையும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ஸ்பைஸ் டெலஸ்கோப்னு வச்சாங்க, அதுக்கப்புறம் ஹபிள் டெலஸ்கோப்னு ஒன்று வச்சாங்க. இந்த ஹபிள் டெலஸ்கோப்ல துல்லியமாக நம்ம இந்த 9 கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட எக்ஸோ பிளானட், இந்த 9 கிரகங்கள் சூரிய வம்சத்துல இருக்கக்கூடிய 9 கிரகங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கக்கூடிய வசதி நமக்கு இந்த ஹபிள் டெலஸ்கோப்ல கிடைச்சது. இப்ப லேட்டஸ்டா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ங்கிறத விண்வெளியில நம்ம அட்மாஸ்பியருக்கு மேல கொண்டு வந்து L1 இடத்துல வச்சிருக்காங்க. லக்ராஞ்சிஸ் பாயிண்ட்ல வச்சு சூரியன் வெளியில பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வினோதங்களையும் அற்புதங்களையும், அதில் வரக்கூடிய கதிர்களையும், அதில் உண்டாக்கக்கூடிய எவ்வாறு ஒவ்வொரு கிரகங்கள் இணைகின்றன, எவ்வாறு ஒவ்வொரு கிரகங்கள் சிதறி போகின்றன, அதில் வரக்கூடிய கதிர்களுடைய தன்மை என்னங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள புதிய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புங்கிறத நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இந்த சூரிய குடும்பத்துல பாக்குறப்ப இந்த கிரகங்கள்ல முதல்ல இருக்க சூரியன், அதுக்கப்புறம் இருக்க குப்பிர் பெல்ட்னு சொல்லுவாங்க, அந்த குப்பிர் பெல்ட் வரைக்கும், அதாவது ஐஸ் பார்ட்டிகளும் கதிர்களும் இருக்கிறதுக்குள்ள இருக்க கிரகங்கள் திட கிரகங்கள், அதாவது சாலிட் கிரகங்கள்ல நம்ம மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, அது வரைக்கும் இருக்கிறது, மார்ஸ், இது வரைக்கும். அந்த குப்பிர் பெல்ட்டுக்கு மேல இருக்குது அது கேசியஸ் பிளானட். கேஸால உருவாகப்பட்ட ஹைட்ரஜனும் ஹீலியமும் இணைந்து உருவாகப்பட்ட, கம்ப்ரஸ் ஆகி உருவாகப்பட்ட பிளானட்டுகள், கிரகங்கள் தான் அது. ஜூபிட்டர், புளூட்டோ, அது போல இருக்க கிரகங்கள் அது கேஸ் பிளானட்ஸ். இப்ப சூரிய கிரகணத்துல முதல்ல திட பிளானட் இருக்கு, கேசியஸ் பிளானட் இருக்கு. திட கிரகத்துல இருக்கிறதுல எர்த்துல ஒன்றுலதான் மனித இனங்கள், பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. வாட்டர் கண்டென்ட் அவைலபிள் ஒன்லி இன், அப்சர்வ்டு ஒன்லி இன் பூமியில.
மற்ற கிரகங்கள மார்ஸ்ல எல்லாம் வாட்டர் இருந்து எவாபரேட் ஆயிடுச்சு. இதுதான் சூரிய குடும்பத்தினுடைய கிரகங்களுடைய தன்மை. இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வந்து புளூட்டோ வந்து டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிறாங்க. அதை இப்ப சமீப காலத்தில் லேட்டஸ்ட் இதுல வந்து அந்த டுவார்ஃப் இல்ல, அது ஒரு சூரிய குடும்பத்துல சேர்ந்த 9வது பிளானட் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஒரு பிளானட் வந்து சூரியனை சுத்தி வரக்கூடிய தன்மை உடையதோ, என்னைக்கு அந்த கிரகத்துல இருந்து வரக்கூடிய கதிர்கள் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மேல இருக்கோ, அது வந்து கேஸ் தன்மையா இருக்கும் அல்லது திடத்தன்மையா இருக்கும் அப்படிங்கறது வச்சுதான் அந்த ஒரு கருத்து வந்தது. 1990 கருத்து வந்தது, 96 கருத்து வந்தது. இது புளூட்டோ வந்து டார்க் பிளானட்னு. இப்ப அது வந்து இப்ப லேட்டஸ்ட் 2022 வந்தது. இல்ல, அது வந்து கிரகம்தான், டார்க் பிளானட் இல்ல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. இந்த 9 கிரகங்களுக்கு பிறகு 10வது கிரகம் ஒண்ணு இருக்கு. அந்த கிரகத்துல வந்து வாட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்திருக்காங்க. வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. அந்த கிரகத்துல பாக்டீரியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மனிதனும் ஒரு பாக்டீரியா உயிர் வாழணும்னா அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய கேஸ், அதுல இருக்கக்கூடிய வாயு வந்து பாக்டீரியா வளரக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கணும். மற்ற கிரகங்கள் எல்லாம் பூமியில இருக்கிறது போல, அதாவது அட்மாஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாதிரி அங்க இல்ல. ரொம்ப தின்னா இருக்கு, இல்ல மீத்தேன் இருக்கு, இல்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதனால அங்க பாக்டீரியம் வளரக்கூடிய வாய்ப்புகள் குறைய. இதுதான் இந்த சூரிய குடும்பத்துல கிரகங்களை பற்றிய சுருக்கமான விளக்கங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஐயா, விண்மீன் பேரடை என்கிறார்களே, அப்படி என்றால் என்னங்க ஐயா? அதாவது மில்கி வேங்கிறது வந்து நான் சொன்ன போல ஸ்பெஷல் ஸ்பைரல் கேலக்சி 13.5 பில்லியன் இயர்ஸ் பழக்கமுள்ள, அதாவது கேலக்சிங்கிறது சுத்திக்கிட்டு இருக்க ஸ்பைரலா இருக்கக்கூடியது. அந்த ஸ்பைரலா இருக்க கேலக்சிக்குள்ள நடுவுல வந்து வெள்ளையாக ஒரு கிரகங்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கோட்ல இருக்க மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து மில்கி வேன்னு சொல்றாங்க. இந்த மில்கி வேயே சோலார் சிஸ்டம், நம்ம சூரிய குடும்பம் போல இருக்க சிஸ்டம் போல இருக்க பல குடும்பங்கள் எல்லாம் வந்து இந்த மில்கி வேயே சுத்திட்டு இருக்குது. மில்கி வேங்கிறது நத்திங் பட் பிளாக் ஹோலுடைய சுருக்கமாக கம்ப்ரஸான கருந்துளைகளுடைய கம்ப்ரஸான ஒரு ஐட்டம் தான் மில்கி வே அப்படிங்கிறது. இதுல இருந்து வரக்கூடிய கேஸ், இதுல இருந்து வரக்கூடியது, அதை வந்து டெலஸ்கோப்ல பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் பிரைட்டா தெரியறதுனால அதை மில்கி வேன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப செவ்வாய் கிரகம் வந்து சிகப்பான நிறத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க, அது ஏங்க ஐயா? செவ்வாய் கிரகத்துல பாத்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துல அங்க பாக்குறது கார்பன் டை ஆக்சைடு தான் 95% இருக்கு. பூமியில வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. செவ்வாய் கிரகத்துல கார்பன் டை ஆக்சைடு 95% இருக்கு, மீத்தேன் இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய மண் வளம் வந்து அயன் ஆக்சைடும் இன்னொரு ஒரு சிறப்பு மெக்னோலைட்ஸ் ஏதோ ஒரு தாது அதுதான் அங்க இருக்க மண் வளம். செவ்வாய் கிரகத்துல இருக்க மார்சியன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மண் வளம் வந்து அயன் ஆக்சைடு. இந்த அயன் ஆக்சைடுல வந்து சோலார் விண்டோ, சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் படுறப்ப சிவப்பு நிறமா தெரியும். அயன் ஆக்சைடுல சோலார் விண்டு படுறப்ப கிடைக்கக்கூடிய கதிர்களை வந்து நம்ம இங்க இருந்து டெலஸ்கோப்ல பார்த்தோம்னா ஒரு ரெட்டிஷா இருக்கு. அதனாலதான் இதை வந்து ரெட்டிஷ் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. மெயின்லி காரணம் கார்பன் டை ஆக்சைடும் அந்த அயன் ஆக்சைடும் இருக்கிறதுனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் பட்டு நமக்கு ரெட்டிஷா நமக்கு டெலஸ்கோப்ல தெரியுது. சரிங்க ஐயா, செவ்வாய் கிரகத்துல வந்து முன்ன வந்து தண்ணீர் இருந்ததுங்கிறாங்க, இப்ப வந்து தண்ணீர் வந்து இல்லாம வறண்டு போயிடுச்சுங்கிறாங்க. அது வந்து எப்படிங்க ஐயா சாத்தியம்? செவ்வாய் கிரகத்தினுடைய சூடு, வெப்பதட்ப நிலைமை பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். அதுவும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால, கார்பன் டை ஆக்சைடு வந்து காற்றை காட்டிலும் ஆக்சிஜனை காட்டிலும் கொஞ்சம் குறைவான கிரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனும் அதுதான் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகத்துக்கு மேல இருக்க அட்மாஸ்பியர், அதுக்கு மேல இருக்க வாயு தன்மை வந்து தின்னா இருக்கு. வேற பூமி மேல அடர்த்தியா இருக்கு.
இந்த தின்னா இருக்கிறதுனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய பம்பாடாகி வரக்கூடிய கதிர்கள், சோலார் விண்டோ, சோலார் வர்றது இதை தள்ளி அடிச்சுட்டு போயிடுது. இந்த தின் அட்மாஸ்பியரை வெளியில தள்ளிட்டு போறதுனால அங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியா ட்ரை ஆயிடுது. வாட்டரும், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மீத்தேனும் மார்ஸ் மேல இருந்தது காமிச்சது வந்து நமக்கு வந்து ஒரு பூமி அந்த பாக்டீரியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆர்கானிக் ப்ராசஸ் மூலமாக இந்த பாக்டீரியாவெல்லாம் இந்த மார்ஸ்ல இருக்க, செவ்வாய் கிரகத்துல இருக்க, மண்ணில் இருக்க மீத்தேனு ஆர்கானிக் ப்ராசஸ்னால அடியில இருந்து வரக்கூடிய தண்ணி இருந்ததை உறிஞ்சி சில சமயத்துக்கு ஒரு இது மாதிரி வருது, பாக்டீரியா மாதிரி வருது. இந்த வாட்டர் கீழே இருந்த வாட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் பண்ணதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ் ஆகி, வாட்டரோட டிசால்வ் ஆகி ஆலிவைன் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆலிவன்ங்கிற ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ஹைட்ரஜனோட மிக்ஸ் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து மீத்தேன் வந்து அபண்டண்டா அலுவைன் அதிகமா இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இதாயிருக்கு. வாட்டர் கெட்ஸ் டிசால்வ்டு இன் கார்பன் டை ஆக்சைடு. வாட்டர் இருந்த தண்ணீர் கார்பன் டை ஆக்சைடு பரப்பளவில் இருக்கிறதோட மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு டிசால்வ் ஆயிடுச்சு, மீத்தேன் ஆயிடுச்சு, இப்போ அலுவைன்ங்கிறதும் ஆயிடுச்சு. இது வந்து நிறைய இருக்கு. இதுதான் நம்ம மார்ஸுடைய கிரேட்டர்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஒன்னாவது மெயின் ரீசன் இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு லைட்டா இருக்கிறதால ஹைட்ரஜனோட மிக்ஸ் ஆகி வாட்டரோட மிக்ஸ் ஆகி இது இந்த வாட்டர் வந்து சீக்கிரமா எவாபரேட் ஆயிடும். முன்னாடி இருந்தது மார்ஸுடைய தரையாவுக்கு கீழே வாட்டர் இருந்தது, அப்படி மேல மேல வந்து 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 கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகி ஒலிவின் ஆனதுனால அங்க வந்து வாட்டர் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க வந்து மீத்தேன் அதிகம், கார்பன் டை ஆக்சைடு அதிகம். அது வந்து கிரீன் ஹவுஸ். இப்ப நம்ம செவ்வாய் கிரகத்துல போய் ஆள் இருக்கணும்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனை மாற்றக்கூடிய இயந்திரங்களை கொண்டு போகணும். இந்த ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய இயந்திரங்களை கொண்டு போனோம்னா ஆக்சிஜனை உருவாக்கி ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனை கிடைக்கும். ஹைட்ரஜனையும் மீத்தேன்ல வந்து CH4ல இருக்க ஹைட்ரஜனை எடுத்து வாட்டர் உருவாக்கும். பண்ணோம்னா அங்க போய் மனித இனங்கள் தங்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இப்ப செவ்வாய் கிரகத்துல இருக்க ஒரு தனித்தன்மை. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இப்ப இருக்க நம்ம ராக்கெட் தொழில்நுட்பத்துல வந்து போறதுக்கு 4.5 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும். அங்க போய் இருந்துட்டு திரும்பி வர்றதுக்கு 4 to 6 மாசம் ஆகும். அப்ப ஒரு மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்னா அங்க போய் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் இருக்கணும்னா மினிமம் 1.5 வருஷம் இந்த நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க பூமியிலிருந்து பிறகு வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரிங்க ஐயா, இப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து போபாஸ் மற்றும் டெமியோஸ்ங்கிற 2 நிலவுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க, அது உண்மையாங்க ஐயா? ஆமாம், அது உண்மை. அது ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய சேட்டலைட் நம்ம பூமியை சுற்றி எப்படி சந்திரன் மட்டும் இருக்குங்கிறாங்க. ஆனா சந்திரன் மட்டும் தான் நமக்கு தெரியுது. சந்திரன் இல்லாம பல துணைக்கோள்கள் இருக்கிறதாகவும் டெலஸ்கோப்ல பாக்குறாங்க பூமியில. அதே போல செவ்வாய் கிரகத்திலையும் இந்த போபஸ் நீங்க சொன்ன இன்னொரு 2 சேட்டலைட் கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த செவ்வாய் கிரகத்துல இருக்க மாதிரி கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அங்க கொஞ்சம் குறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறையா இருக்குன்னா என்ன, செவ்வாய் கிரகத்துல 95% இருந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் குறைஞ்சமான அளவு இருக்கு. அதுல பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போபஸ் துணைக்கோள் செவ்வாய் கிரகத்தின் துணைக்கோள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த டெலஸ்கோப்ல பாக்குறாங்க. இந்த ஹபிள் டெலஸ்கோப்ல பார்த்துருக்காங்க. இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இப்போ வந்து அதனுடைய ஆராய்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கும் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னுடைய சாதகம் சுத்த சாதகம், என்னுடைய தம்பியினுடைய சாதகம் செவ்வாய் இருக்குது. அதுக்கு இதுக்கு நம்ம ஏதாவது தொடர்பு இருக்காங்க ஐயா? அது விஞ்ஞான ரீதியில் பார்க்குறப்ப தொடர்பு இல்லைங்கிறத காட்டிலும் செவ்வாய் கிரகத்தில் இருக்க இந்த கழிவு கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னால அதெல்லாம் பார்க்குறப்ப
நமக்கு வந்து ஹைட்ரஜனோ ஹீலியமோ இருந்துச்சுன்னா நமக்கு பாக்டீரியா நல்லா இருக்கும், வாழ்கிற தன்மை இருக்கும். வேற கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் இருக்கிறதுனால வந்து மனிதனுக்கோ வாழ்றதுக்கோ ஒரு ஜீவராசி வாழ்றதுக்கு கெடுதல் கொடுக்கறதுனால அதை வந்து கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க. அதனாலதான் செவ்வாய்னா தோஷம்னு எதிர்க்கிறாங்க. ஏன்னா மெர்க்குரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கு, மெர்க்குரி வீனஸ்ல எல்லாம். அதனால இதை வந்து செவ்வாயில வந்து தோஷங்கிறது வாழ்றதுக்கு உண்டான நெகட்டிவாக நாங்கள் விஞ்ஞான ரீதியில பார்க்குறோமே ஒழிய அது வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுங்கிற மாதிரி எங்களுக்கு அதுக்கு உண்டானது புரியப்படலை. விண்மீன்கள் வந்து நிறைய இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது நான் சொன்ன பிக் பேங் தியரி படி நிறைய மோதன சமயத்தில் பார்ட்டிகிள்ஸ், சோலார் பார்ட்டிகிள்ஸோ வெளியில் இருக்க பார்ட்டிகிள்ஸும் ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று இணைந்து ஒவ்வொன்று அது வந்து சின்ன பார்ட்டிகளாக இருக்குது, ஒவ்வொன்று பெரிய பார்ட்டிகளாக இருக்குது. அந்த சின்ன பார்ட்டிகளாக இருக்கிறது வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் பார்ட்டிகல், வாட்டரும் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க மாதிரி. மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, பாஸ்பேட் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்த கூல் டெம்பரேச்சரில் சின்ன சின்ன பார்ட்டிகல் ஆகும். இந்த பார்ட்டிகளில் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பெரிய பார்ட்டிகளான அஸ்ட்ராய்டுங்கிறாங்க. ஒவ்வொரு அஸ்ட்ராய்டு வந்து 100 கிலோமீட்டர் டயமீட்டருக்கெல்லாம் இருக்கு. அதாவது விண்கற்கள்னு நம்ம சொல்லலாம். விண்கற்கள் வந்து 100 கிலோமீட்டர் டயமீட்டருக்கெல்லாம் இருக்கு. சின்ன சின்ன இதெல்லாம் ஆறுறது வந்து இப்போ 1 கிலோமீட்டருக்கு இல்லை 0.5 கிலோமீட்டருக்குலாம் உள்ள பார்ட்டிகள் இருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ப்ரெஷர்னாலையும், சூரியனுடைய ப்ரெஷர்னாலையும், அதுல இருக்க வெப்பதட்ப நிலையானாலையும், அதுல இருக்கக்கூடிய சுற்று, அதாவது இந்த சூரிய குடும்பத்துல சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அந்த அந்த ஃபோர்ஸ்னாலையும் கிராவிட்டினாலையும் இது வந்து அப்படி சின்ன சின்ன கற்களை அஸ்ட்ராய்டு ஆகுது. அந்த அஸ்ட்ராய்டு வந்து போற வேகம் வந்து இந்த கேலக்சியில சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு பறக்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடா பறக்கிற மாதிரி தெரியுது. இதை வந்து அஸ்ட்ராய்டு வந்து இந்த அஸ்ட்ராய்டு வந்து நம்ம நிறைய பார்க்கறது வந்து அஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவோம். அஸ்ட்ராய்டு பெல்ட்டுங்கிறது வந்து 2.5 சூரியன்ல இருந்து எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸை போல 2.5 மடங்கு அதிகமான இருக்க இடங்கள்ல நிறைய அஸ்ட்ராய்டு கற்கள் இருக்கு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அந்த விண் கற்கள் இருக்கு, ஐஸ் பார்ட்டிகல் இருக்கு. அது பேர் அஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அஸ்ட்ராய்டு வந்து டஸ்ட் கேஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸோ மீத்தேன் கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி இருக்கக்கூடிய பார்ட்டிகிள், சாலிட் பார்ட்டிகிள் இதெல்லாம் சேர்ந்தது அந்த பெல்ட். இது வந்து அந்த அஸ்ட்ராய்டு பெல்ட் வந்து நமக்கு மார்ஸ் பிளானட், செவ்வாய் கிரகத்துக்கு அப்புறம் வந்து இது பெல்ட் மாதிரி சுத்தி இருக்கு, நிறைய இருக்கு. இந்த பெல்ட்ல இருக்க பார்ட்டிகிளத்தை நம்ம அஸ்ட்ராய்டுன்னு சொல்றோம். இந்த அஸ்ட்ராய்டு வந்து அங்க இருந்து அதனுடைய வேகம் குறைந்தாலோ அல்லது அதனுடைய வேகம் ஒரு டைரக்ஷன் மாறினாலோ பூமியை நோக்கியோ அல்லது பிரபஞ்சத்தை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. அது போறப்பதான் நமக்கு விண்கற்கள் மாதிரி நமக்கு வெளியில தெரியுது. பூமியை நோக்கி வர்ற சமயத்தில் இந்த ஸ்பீடை இதையும் பார்க்குறப்ப அது வந்து பஸ்பமாகி அப்படி பிரபஞ்சத்திலே இதாகிடும், மறைந்துடும். இதனால் நமக்கு டேஞ்சர் இல்லை. இப்போ நம்ம 10வது பிளானட்டா ஒன்று செரஸ்ங்கிறத ஒன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 9 பிளானட் ப்ளூட்டோவை சேர்த்து 10வது பிளானட்டா சிரஸ்ன்னு ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த நம்ம எக்ஸோ பிளானட் மாதிரி கேஸும் திடப்பொருளும் உருவாக்கப்பட்டதாக கருதலாங்க. டெலஸ்கோப்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொங்கு சமுதாய வானொலி 90.4 அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் இதுவரையில் நீங்கள் கேட்டது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைமை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் அறிவியல் அனுபவங்களை கேட்டீர்கள். இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம். இனி தொடர்ந்து அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் வருவது சந்திராயன் 3 விண்கலமானது விண்ணில் ஏவ தயாராக இருக்கிறது. அதன் அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள் குறித்து ஆராய்ச்சியாளரும் பல கட்டுரைகளை எழுதியவருமான முனைவர் பார்த்திபன் ஐயா அவர்கள் வழங்கிய செய்தியினை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பார்த்திபன், கோவையிலிருந்து. அனைத்து நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கம். எதிர்வருகின்ற 14 ஜூலை அன்று நமது இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய ஆக்கப்பூர்வமான உழைப்பின் வாயிலாக ஏவப்பட இருக்கின்ற சந்திரயான் 3 என்ற விண்கலத்துக்காக இந்தியாவின் 3வது நிலவு பணிக்காக ஏவப்பட இருக்கின்ற சந்திரயான் 3 விண்கலம் வருகிற ஜூலை 14ஆம் தேதி அன்று மதியம் 2:35 ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படுகிறது. இதற்கு முன்பாக சந்திரயான் 1 என்ற விண்கலம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி 2008 அன்று ஏவப்பட்டு அதனுடைய பணி ஆகஸ்ட் 2009 அளவிலே அந்த மிஷன் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்திரயான் 2 விண்கலமானது நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் வாயிலாக ஜூலை 22ஆம் நாள் 2019 அன்று ஏவப்பட்டது. அப்பொழுது ஏவப்பட்ட அந்த சந்திரயான் 2 ஆனது லேண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தரை இறங்கும் சில நிமிடங்களுக்கு முன்பாகவே லேண்டரும் ரோவரும் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய கூட்டு முயற்சியின் பலனாக சந்திரயான் 3 என்ற விண்கலம் வருகின்ற 14 வெள்ளியன்று சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படுகிறது. இதனுடைய முக்கிய குறிக்கோள் சந்திரயான் 3 விண்கலமானது நிர்ணயிக்கப்பட்ட பகுதியில் துல்லியமாக தரை இறங்குவதற்கான முதன்மையான பணியினை இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். சந்திரயான் 3 விண்கலமானது மார்க் 3 LVM-3 என்ற ஏவுகணையின் மூலமாக ஏவப்படுகிறது. சந்திரயான் 2ற்கு பிறகு சந்திரயான் 3 என்பது இந்தியாவினுடைய 3வது நிலவு பணியாகும். இது சந்திரனுடைய மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கும் அப்பகுதியில் இறக்கப்பட்ட பின்பு அங்கு உலாவி இறுதி வரை தனதனுடைய திறனை இந்த விண்கலம் வெளிப்படுத்தும். சந்திரயான் 3 விண்கலமானது உள்நாட்டிலேயே தரையிறங்கும் தொகுதி, உந்து விசை தொகுதி மற்றும் கிரகங்களுக்கு இடையேயான பயணங்களை தேவையான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் மற்றும் நிரூபிக்கும் நோக்கத்துடன் ஒரு ரோவர் உடன் இணைக்கப்பட்டு இதனுடைய பயணத்தை தொடங்கியிருக்கின்றது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியிட்ட தகவலின்படி லேண்டர் ஒரு குறிப்பிட்ட சந்திரத்தினுடைய தளத்தில் தன்னுடைய நிலைநிறுத்தி சந்திரனுடைய இயக்கத்தில் ரசாயன பகுப்பாய்வினை மேற்கொள்ளும். நிலவின் மேற்பரப்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு லேண்டரும் ரோவரும் பல்வேறு அறிவியல் தரவுகளை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பியிருக்கின்றது. திட்டமிடப்பட்டபடி ஜூலை 14 தேதி அன்று சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்படுமானால் ஆகஸ்ட் மாதம் 23 அல்லது 24ஆம் தேதி சந்திரனுடைய மேற்பரப்பில் இந்த விண்கலமானது தரையிறங்கும். அதாவது சந்திரனில் சூரிய உதயம் இருக்கும் பொழுது இந்த விண்கலமானது சரியாக அதனுடைய திசையில் தரையிறங்கும். தரையிறங்கும் பொழுது சூரிய ஒளி கட்டாயம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஜூலை 14 என்ற தேதியினை நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். சூரிய ஒளி இல்லாத போது ரோவரில் இருக்கக்கூடிய சிறிய சோலார் பேனல் அடுத்த 15 நாட்களுக்கு ஒளி வரும் வரை அதில் பேட்டரி சார்ஜ் செய்து அதன் மூலமாக அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்த மட்டும் -40 டிகிரிக்கு கீழே செல்லுமானாலும் கூட இந்த ரோவரும் லேண்டரும் அதனுடைய பணியை சிறப்பாக செய்ய வல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள் தொடர்ந்து செயல்படும் வண்ணமாக இஸ்ரோ விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு இஸ்ரோ விஞ்ஞானிகள் மூலமாக சந்திரயான் 3 என்ற விண்கலம் சந்திரனுக்கு அனுப்பப்பட உள்ளது. இது கிட்டத்தட்ட 3900 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு விண்கலம் LVM-3MS-4 அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவப்பட்டுள்ளது. இதை குறித்து பல்வேறு தரவுகளை இஸ்ரோனுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விஞ்ஞானி எஸ் சோமநாதன் அவர்கள் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு வருகின்றார்கள். இமயம் முதல் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய குமரி வரை மட்டுமல்ல, உலகமே உற்று நோக்கிக்கின்று இருக்கிறது நமது இஸ்ரோ விஞ்ஞானியினுடைய சாதனையை. தொடர்ச்சியாக சந்திர மண்டலத்தில் நிலவக்கூடிய பகுதியில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக இந்த சந்திரயான் விண்கலம் அனுப்பப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட 650 கோடி மதிப்பில் இந்த விண்கலம் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டு விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது. எதிர்வருகின்ற ஜூலை 14 நானும் எனது குடும்பமும் இஸ்ரோ
சதீஷ் தவான் விண்வெளி மையத்திற்கு சென்று இந்த நிகழ்வுகளை நேரில் காண இருக்கின்றோம். நாம் அனைவரும் நமது விஞ்ஞானிகளை பாராட்டுவோம். வளர்ந்து வருகின்ற இந்திய வல்லரசானது விரைவில் விஞ்ஞானத்திலும் வல்லரசு ஆகும். அதற்கான பணிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். வாழ்க பாரதம், வளர்க நமது தாய் திருநாடு. நாம் அனைவரும் நமது இந்திய திருநாட்டினுடைய விஞ்ஞானிகளை உளமாற வாழ்த்துவோம். வாய்மொழி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் பார்த்திபன். ஜெய் ஹிந்த். நீங்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பார்வையில் சந்திராயன் பற்றியான தகவல்களை வழங்கினார் ஆராய்ச்சியாளர், பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதிய முனைவர் பார்த்திபன் அவர்கள். அடுத்ததாக ஜெயங்கொண்டம் மகேந்திரவர்மன் அவர்கள் சந்திராயன் 3 பற்றி நமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்திய விண்வெளித்துறையினுடைய ஒரு சாதனை பயணமாக தொடங்க இருக்கின்ற சந்திராயன் 3 மிகச்சிறந்த ஒரு வெற்றியடைய ஒரு வாழ்த்துக்கள். உலக அளவில் இந்தியாவின் பெருமையை நிலைநிறுத்தியது சந்திராயன் 1. அது என்ன சந்திராயன்? சந்திரா என்றால் சந்திரன், யான் என்றால் வாகனம். சந்திர வாகனம் என்பதன் பொருளை கொண்டே சந்திராயன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திராயன் அப்படிங்கிறது நிலவுக்கு மனிதர்கள் இல்லாமல் ஆளில்லாத ஒரு பயணம், விண்வெளிக்கு ஆளில்லாத பயணத்தை இந்தியாவிலிருந்து செய்ய முதல் நிலவு பயணம்தான் இந்த சந்திராயன் 1. இது கடந்த 2008 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இது மிக முக்கியமான நோக்கம் நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் உலக அளவில் இதை மிக முக்கியமாக உற்று நோக்க காரணம், அமெரிக்காவிலே அவ்வளவு செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய செலவில் நாம் இந்த சந்திராயன் பயணத்தை சாதித்து காட்டியது. ஆகையினால் உலகமே திருப்பி பார்த்தது. அதை அடுத்தது சந்திராயன் 2 பயணம் மிக வெற்றிகரமாக எதிர்பார்க்கப்பட்டு ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்த போதிலும் அடுத்து சந்திராயன் 3 அது சரி செய்யப்பட்டு 2023 ஜூலை 14ஆம் தேதி நிலவினுடைய உட்கூரை நன்கு புரிந்து கொள்ளவும் அதில் இருக்கக்கூடிய தனிமங்களை, வேதி தனிமங்களை நன்கு ஆராயக்கூடிய வகையிலும் மிக முக்கியமாக தென் துருவத்தின், அதாவது சவுத் போலார் பகுதியில் மெதுவாக தரமிறங்கக்கூடிய, அதாவது சாஃப்ட் லேண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த பயணத்தின் மிக முக்கிய நோக்கமே இதுதான். இதை வெற்றியடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் மகேந்திரவர்மன் அவர்கள் வரும் 14ஆம் தேதி விண்ணில் செல்ல தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சந்திராயன் 3 பற்றி நம்மளிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.